என்ன வேலை முடிஞ்சுதா? ஒரு 4 டேக் வச்சா வேலை முடிஞ்சுது. எல்லாம் பக்கமா இருக்கும் தருங்க. அடி பீடம் மட்டுமே 35 கிலோ. எவனாலையும் தூக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது. பக்காவா ரெடி பண்ணியாச்சு. பரவாயில்ல, ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதெல்லாம் பக்காவா இருக்கும். அதெல்லாம் நல்லா இரும்பு கூட முழுக்க இரும்பு. அதெல்லாம் ஒன்றும் அசைக்க முடியாது. நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அதெல்லாம் 4 பேர் சேர்ந்துதான் இப்போ லோட் ஆட்டோலயே தூக்கி வைக்கணும். பூட்டெல்லாம் பூட்டு இருந்தா உடைச்சு அள்ளிட்டு விடுவானு என்ன இப்படி போயிருங்க? பூட்டு இருந்ததுன்னா திருடன் பூட்டை உடைச்சி காசை ஈஸியா எடுத்துட்டு விடுவான். எதுக்கு பூட்டு? எந்த பூட்டு போட்டாலும் உடைப்பான் திருடன். சரி, அது ரேட்டு காசு போடுறது எப்படி உள்ற? எது ஓட்ட வச்சு சொல்றீங்களா? ஓட்ட வச்சதானே காசு போடலாம். ஓட்டையை வச்சிங்கன்னா 2 ஈக்குச்சியை உள்ள விட்டு பணத்தை டிவில எல்லாம் பாக்குறதுல 2 ஈக்குச்சியை உள்ள விட்டு காசை ஒவ்வொன்றா எடுத்துடுறாங்க பணத்தை. ஓட்டையெல்லாம் விட்டீங்கன்னா பணம் எடுத்துட்டு விடுவாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நம்ம வேலை பினிஷிங்கா இருக்கும். எப்படி ஷேப்பெல்லாம் எப்படி இருக்கு? ரவுண்டா அழகா பீடம்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்குள்ளேருந்து எவனாலையும் திருட முடியாது. ஒன்றே ஒன்று பண்ணலாம். மிஷின் இதே மாதிரி கேஜுவல்கிட்ட வச்சு வெட்டி எடுத்தாதான் உண்டு. அதெல்லாம் அவனால என்ன கோயில் உள்ள வச்சா விட்டா போறானுவான். நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. இதுதான் பக்கம் இருக்கும். இதெல்லாம் ரைட்டியா? எப்படி காசு போடுறதுன்னு தானே தெரியல. நீங்க ஏன் காசு போடுறீங்க? காசு போட்டால் திருட அள்ளிட்டு போகிறதுக்கா? நீங்கள் உண்டியல் சேஃப்டியாக கேட்டீங்க. ஓட்ட கட்ட இல்லாமல் சேஃப்டியாக கேட்டீங்க. சேஃப்டியாக செஞ்சுட்டேன். சும்மா என்னட்டா அப்புறம் அதில் ஓட்ட போடு அது போடு இது பண்ணால் திருட்டு போயிட்டுன்னா நான் பொறுப்பு கிடையாது. இது பார்க்காம இப்போ நீரோட்டம் உங்களுக்கு தானே தண்ணி எடுத்து எனக்கு தான் எடுக்கணும். இவரால் ஏற்கனவே என் வேலை போயிட்டு இவர் வேண்டாம். உங்களுக்கு நான் தண்ணி எடுத்து தரேன். இவர் அனுப்பிவிடுங்க. இவர் வேண்டாம். அண்ணா நீரோட்டத்தை கண்டுபிடிச்சிருவாப்லையா? இங்கன கொஞ்சம் பரவாயில்லண்ணே. மெயின் ரோடு தார் ரோடு. ஆஹா, இது தார் ரோடா? அண்ணா இங்க இருக்குண்ணா தண்ணி. புல் தண்ணி இருக்கு. இங்க எடுத்தீங்கன்னா நீங்க சாவடியா பண்ணலாம். அந்த ஆள் அப்பயே சொன்னா உன்னை பத்தி. ஐயோ சுத்தி பாடுறா, என்னன்னு பாடுறாது. ஐயோ குளமா அது? அப்புறம் இந்த குளத்துல தண்ணி எடுத்து கொடுக்குற நீ 3 ஊர் சுத்தி குளத்துல தண்ணி அதிகமா இருந்தோன்னா தேங்காய் கன்ஃபியூஸ் ஆயிட்டு. ஆமா, ரோட்ல கன்ஃபியூஸ் ஆகுது. அப்புறம் இதுல குளத்துல கன்ஃபியூஸ் ஆகுது. ஒன்றும் தப்பு இல்லை. தேங்காய் கரெக்டாக தானே கட்டியிருக்கு. தண்ணி இருக்கிற இடத்த இதுல இருந்து தண்ணி எடுங்க. நீங்க சாகுபடி பண்ணுங்க, குடிங்க, எல்லாம் நல்லா இருக்கும். என்ன ஊர்ல உள்ள குளத்தை எடுத்து என் வயலுக்கு மட்டும் நான் சாவடி தண்ணி எடுத்து ஊருக்காரனை அடிக்கணும். இப்போ கூட நீங்க நிக்கிற இடம் சரியில்லை. ஏன் சரியில்லை தெரியுமா? 4, 3, 8 காலம் வந்தா முட்டு அப்படி இப்படின்னு பார்த்தாலும் இங்க பாருங்க. பின்னாடி டேங்க் இருக்கு, முன்னாடி கிணறு இருக்கு, ஏத்தாப்புல ரோடு இருக்கு. இந்த இடத்துல இந்த வாசலை இடிச்சு விட்டு ஃபுல்லா மறைச்சு விட்டு அந்த பக்கத்துல வாசலை திறந்தீங்கன்னா வியாபாரம் ஓகோன்னு அரிசி வியாபாரம் என்ன எந்த வியாபாரம் வேணாலும் பண்ணலாம். இந்த சீட்டெல்லாம் இருக்கல, இந்த வாசலை மட்டும் அடைச்சி விடுங்க. அங்கிட்டு உடைச்சிட்டு அங்கிட்டு வாசலை ஓப்பன், பின்னாடி அந்த டேங்கு எல்லாத்தையுமே காலி பண்ணுங்க, சரியாயிடும். வராச்சு. இது அங்காடி. நான் அங்காடியில் அரிசி வாங்கிறது நிற்கிறேன். பூட்டி எடுக்க அங்காடி அதுக்காக நின்றுட்டு இருக்கேன். இது என்ன என் வீடா?